காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. நீ என்ன வேணாலும் நடி, எப்படி வேணாலும் டிராமா பண்ணு. ஆனா நான் பாரதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்றது தாண்டி. நீங்க என்ன வேணா ஏற்பாடு பண்ணுங்க, ஆனா பாரதி மாமா இன்னொரு கல்யாணம் பண்ண எந்த காலத்திலயும் ஒத்துக்க மாட்டாரு. எப்படி இருந்தாலும் நீங்க ஏற்பாடு பண்ற இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. டைம் தான் வேஸ்ட். கண்ணம்மா, நீ உள்ள போமா, உள்ள போமா. சுந்தரியா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கண்ணம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நிச்சயமா பாரதி இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்க வச்சுட்டேன்னா? நீ ஒத்துக்க வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உன் டார்ச்சர் தாங்க முடியாம பாரதி வேண்டா வெறுப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் இது சரின்னு நினைக்கிறியா? ஆசைப்பட்டு செஞ்சுக்கிற கல்யாணமே இப்பெல்லாம் 6 மாசத்துல கசந்துருது. ஃபேமிலி கோர்ட்ல போய் பாரு, தினம் தினம் எத்தனாயிரம் டைவர்ஸ் கேஸ் வருதுன்னு. இதுல வேண்டா வெறுப்பா நடத்தினா இந்த கல்யாணம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறவன் அவன். அவனுக்கு எதுக்கு நீ பிரஷர் கொடுக்கற? வாழைப்பழம் தானா பழுக்கணும். அதை உருட்டி உருட்டி பழுக்க வச்சா வெளியில பழமாதான் தெரியும், ஆனா உள்ள வேற மாதிரி இருக்கும். நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் என்னோட முயற்சியில பின்வாங்க போறதில்ல. 2வது கல்யாணம் பண்றதுதான். அது நிச்சயமா உன்னால முடியாது. என்னால முடியாதா? நான் நடத்தி காட்டுறேன். நீ செஞ்சு காட்டு, அதையும் நான் பார்க்கறேன். இன்னைக்கு ஆண்டி கிட்ட பேசாம பாரதியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நேரடியா சொல்லிடலாமா? எத்தனை தடவை நாசுக்கா சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வெண்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க ஆண்டி. என்ன வெண்பா, உன்னை எதுக்கு இங்க வர சொன்னேன் தெரியுமா? எனி கெஸ்? தெரியல ஆண்டி, எப்படி இருந்தாலும் கண்ணம்மா விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூப்பா, அந்த பேரை கேட்டாலே அவளை முதல்ல இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்பணும். அதுக்கு பாரதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா வெண்பா? சொல்லுங்க ஆண்டி. நல்ல கலரா அழகா இருக்கணுமா. ஒல்லியும் இல்லாம குண்டாவும் இல்லாம கொஞ்சம் பூசினாப்ல உடம்பு இருக்கணும். சிரிச்சா முகம் பிரகாசமா இருக்கணும். நல்லா படிச்சிருக்கணும். அவ தனியா நடந்து போனா இப்படி ஒரு அழகான பொண்ணான்னு ஊரே திரும்பி பார்க்கணும். அப்புறம் அவ பாரதியோட சேர்ந்து போனா இப்படி ஒரு ஜோடியான்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பேசணும். வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டீங்க. அப்படியே கடைசியில வெண்பான என் பேரு சொல்லிடுங்க ஆண்டி. அப்படிப்பட்ட ஒரு பொண்ண நான் பார்த்து வச்சிருக்கேன். நான் சொன்ன எல்லா தகுதியுமே அந்த பொண்ணுக்கு இருக்கு. யார் ஆண்டி? அந்த பொண்ணு பேர் என்ன? பேர் சொல்றது என்ன, அந்த பொண்ணு யாருன்னு முகத்தையே பார்க்கலாம் இங்கேயே இப்பவே. ஆண்டி சர்ப்ரைஸ் வைக்காதீங்க ஆண்டி ப்ளீஸ். பாரதிக்கு பார்த்திருக்க பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. சரி, இந்தா பாரு.
எப்படி இருக்கா வெண்பா? என்னோட புது மருமக. பேர் என்னன்னு தெரியுமா? மணி மேகலை. நல்ல பேர் இல்ல? ம். இன்ஜினியரிங் கடைசி வருஷம் படிச்சிட்டு இருக்காமா? அழகா இருக்கால வெண்பா? ஆம், நல்லா இருக்கா ஆண்டி. அன்னைக்கு நீ பாரதிக்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன்னு சொன்னியே, இப்ப அதுக்கு அவசியமே இல்லம்மா. நானே பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, எனிவே இந்த விஷயம் பாரதி கூட தெரியாது, நம்ம வீட்ல கூட யாருக்கும் தெரியாது. உன்கிட்ட சொல்றது காரணம் நீ பாரதியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால. அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ற விஷயமா ஏற்கனவே நாம 2-3 தடவை பேசிருக்கோம்லமா, அதனாலதான் உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். பாரதி கிட்ட பேசி இதுக்கு சம்மதிக்க வைக்கிறது உன்னோட பொறுப்பு. கவலைப்படாதீங்க ஆண்டி. பாரதிய ஓகே சொல்ல வைக்கிறது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்க வேண்டியதும் என் பொறுப்பு. தேங்க்யூ சோ மச் வெண்பா. அப்புறம் ஆண்டி, இந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் எதுவும் கிடைக்குமா? எதுக்கு வெண்பா? இல்ல, ஒரு அம்மாவா நீங்க பாரதிக்கு பொண்ணு பார்த்துட்டீங்க, ஒரு ஃப்ரெண்டா அவ பாரதிக்கு பொருத்தமா இருப்பாளான்னு ஏன் திருப்திக்கு ஒரு தடவை சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி டாக். ஓகே வெண்பா, நான் அவளோட நம்பரை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். தேங்க்யூ ஆண்டி. சரி வரேம்மா. இந்த இலவு காத்த கிளின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பருத்தி மரத்தோட காய் பழுத்த பிறகு கிளி சாப்பிடலான்னு ஆசையா உட்கார்ந்துருக்குமா, கடைசியில அந்த பருத்தி காய் வெடிச்சு காத்துல பஞ்சு பஞ்சா பறந்துருமா. என்ன அந்த கிளி மாதிரி நினைச்சிட்டீங்களா ஆண்டி? விட மாட்டேன். நம்பரை மட்டும் நீங்க அனுப்புங்க, அத வச்சு நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளுக்கு ஒரு செம மேட்டர் சிக்கி இருக்குமா. கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சந்தோஷத்துல கொண்டாடுவீங்க. என்ன? உங்க மாமியார் சௌந்தர்யா பாரதி ஐயாக்கு இன்னொரு பொண்ணு பார்த்துட்டாங்க. என்னது? ஆமாமா, இப்ப கீழே நடந்த கண்கொள்ளா காட்சியை நீங்க வந்து பாத்துக்கணுமே. பாரதி ஐயாக்கு பாத்திருக்கிற பொண்ணோட அம்மா வந்திருந்தாங்க. கண்ணம்மாவை கூப்பிட்டு இவங்க தான் பாரதியோட வருங்கால மாமியார், நல்லா பாத்துக்கோன்னு அவ முகத்துக்கு நேராவே சொல்லிட்டாங்க. சரி, இப்போதைக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்னம்மா இப்படி சொல்றீங்க? கண்ணம்மா எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிட மாட்டலான்னு எவ்வளவு நாளா எங்கிருக்கோம். இப்ப ஒரு வழியா அந்த நாள் வந்துருச்சுமா. கீழே சௌந்தரியம்மா சொன்னதும் அவ முகம் போன போக்க பாக்கணுமே, ஓன்னு எடுத்துட்டு அப்படியே ஓடிட்டாமா. சீக்கிரமே கல்யாணம் ஏற்பாடும் பண்ண போறாங்களாம். அது மட்டும் இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்ணம்மாவை முறைப்படி டிவோர்ஸும் பண்ண போறாங்களாம். செம்ம மேட்டர்ல. என்னம்மா என்ன அடிச்சிட்டீங்க? நான் நல்ல விஷயம் தானே சொன்னேன். எதுடி நல்ல விஷயம்? கண்ணம்மா என்னோட அக்கா, அவளை பத்தி என்கிட்ட அந்த போட்டு கொடுக்குறியா? அதுவும் அவ வீட்டை விட்டு வெளியே போனா உனக்கு சந்தோஷமா? அப்படியே தொலைச்சிருவேன் உன்னை. என்னம்மா இது புதுசா பேசுறீங்க? நீங்க கேரக்டர் ஏதாவது மாத்திட்டீங்களா என்ன? அதே அஞ்சலி தாண்டி. கண்ணம்மாக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்றத இன்னையோட நிறுத்திக்கோ. அவளை வெளியே அனுப்புனா அதை நினைச்சு நீ வருத்தம் தான் நடிப்படணும்.
கண்ணம்மா கஷ்டப்பட்டா அது உனக்கு கொண்டாட்டமா இருக்கா? என்னம்மா இது, ஒரே பாட்டுல பணக்கார ஆகுற மாதிரி ஒரே சீன்ல நீங்க நல்லவங்களாயிட்டீங்களா என்ன? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இனிமே புரிஞ்சுக்குவ. தேவையில்லாம இப்படி போட்டு கொடுக்குற வேலையை வச்சுக்கிட்ட அப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. வாவ், சூப்பர் அஞ்சலி, சூப்பர். இப்ப பேசுனது உண்மையாவே நீயா? என்னால நம்பவே முடியல. நல்லவனா மாற போறேன்னு சொன்னியே, ஒருவேளை மாறிடியா? எனிவே, கண்ணம்மா நீ விட்டு கொடுக்காம பேசின பாத்தியா? ரியலி கிரேட். இதுதான் அஞ்சலி, இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். நம்மள ஒருத்தவங்க அவமானப்படுத்தினா உடனே கோபம் வரும்ல, அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்கள இப்ப யாரோ ஒருத்தர் தப்பா பேசினாலும் அந்த கோபம் வரணும். அப்பதான் அவங்கள உண்மையாவே நம்ம மதிக்கிறோம்னு அர்த்தம். இத்தனை நாளா நீ கண்ணமானிய பத்தி என்ன நினைச்சா, எப்படி பேசின எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நீ பேசின பாத்தியா, இதுதான் நீ மாறிட்டங்கிறதுக்கு அடையாளம். இவளுக்கெல்லாம் எதுக்கு இன்னொரு சான்ஸ்? இந்த நிமிஷமே நீ விரட்டி விடலாம். என்னம்மா இப்படி பொசுக்குன்னு அடிச்சிட்டீங்க? நான் எப்படி ஒரு நல்ல விஷயம் சொன்னேன்? கேட்ட உடனே 1000 ரூபாய் பணம் கொடுத்து பாராட்டுவீங்கன்னு நினைச்சேன். இப்படி அடிச்சிட்டீங்களேம்மா. லூஸ் ஆடி நீ. கண்ணம்மா இந்த வீட்டை விட்டு போனா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு எனக்கு? ஆனா நீ சொல்லிட்டு இருக்கும்போது கதவுக்கு அந்த பக்கம் அக்கில நின்னுட்டு இருந்தான். அத நான் பார்த்துட்டேன். சோ அதனாலதான் சும்மா அடிச்சேன். ஓ, அதான் விஷயமா? நான் கூட நீங்க திருந்திட்டீங்களோன்னு நினைச்சு நான் பயந்தே போயிட்டேம்மா. ஏனுமே அத்தை நிஜமாவே பாரதி மாமாக்கு இன்னொரு பொண்ணு பாத்துட்டாங்களா? அட ஆமாமா, பேரு கூட மணிமேகலை. கண்ணம்மா கிட்ட அந்த பொண்ணோட போட்டோ கூட காமிச்சாங்கம்மா. கேட்கவே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இத மட்டும் என் அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்படியே திருவிழா மாதிரி கொண்டாடிடுவாங்க. கெட்ட பையங்க இந்த அகிலன். ஏய் லூசா நீ, கண்ணம்மாவை இந்த வீட்டை விட்டு தரத்தனா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? ஏய் நிம்மி, அத்தை நிஜமாவே பாரதிக்கு இன்னொரு பொண்ணை பாத்துட்டாங்களா? நீங்க இங்க பேசினது எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? If you are bad, I'm your dad. தோ இந்த போன் இருக்குல்ல, போனு இது ஆன்ல தான் இருந்துச்சு. நீங்க புரணி பேசுற ஆர்வத்துல நான் இந்த டேபிள் மேல வச்சுட்டு போன போனை நீங்க கவனிக்கல போல இருக்கே. நீ நிம்மி அடிச்சதும் நான் கூட ஏதோ நீ திருந்துட்டியோன்னு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டேன். ஆனா உன் மூஞ்ச பார்க்கும்போதுதான் ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. என்னமோ தப்பா இருக்கேன்னு தோணுச்சு. அதான் போன் ஆன் பண்ணி தோ இந்த டேபிள் மேலதான் வச்சுட்டு போனேன். கரெக்டா நீயும் சிக்கிட்ட. நான் எப்பவுமே சொல்லுவேன் தெரியுமா, நீ ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு. நீ எல்லாம் அந்த டிஃபெக்ட் பீஸ் தான்.
உன்னை திருத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உன்னை போய் 2 வார்த்தை பாராட்டி பேசினேன்னு என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏய், உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் இதோ, இதுதான் ஃப்ரெண்டு. உன்னை போடி. முத வேலையா ஒரு கார் வாங்கணும்டி. அதுக்கு ஒரு 5 லட்சத்தை எழுது. ம். அப்புறம் அம்மா ஆ. ஹோட்டலுக்கு ரொம்ப தூரம் போயிட்டு வர்றதுக்கு கால்லாம் வலிக்குதுமா. அதனால நம்ம வீட்டு வாசல்லே ஒரு நல்ல ஹோட்டல்ல வச்சிட்டோம்னு வச்சுக்கவே, வியாபாரமும் பார்த்தது மாதிரி இருக்கும், நம்மளும் சாப்பிட்டது மாதிரி இருக்கும். கரெக்ட். சூப்பர் ஐடியாடி. ஆ ஆமா, அதுக்கு எவ்வளவுமா போடலாம்? ஒரு 20 போடு. ஆ ஏய், சௌந்தர்யா திடீர்னு வீட்டை புடுங்கினாலும் புடுங்கிடுவா. முதல்ல ஒரு வீட்டை வாங்கணும்டி. அப்படியா சொல்ற? ஆ. அதுக்கு நிறைய செலவாகுமேமா. ஏய், வீடுங்கிறது சொத்தடி. வேண்டான்னா வித்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரி விடுமா, ம். அதுக்கு ஒரு 40 லட்சம் போடுறேன். போடு போடு. எனக்கா ஆ? கணக்கு வழக்கெல்லாம் ஏதோ ஹெவியா எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்லடா, உன் மாமனுக்கு 1 கோடி ரூபாய் வரப்போகுதுல, அத வச்சு என்ன செலவு பண்ணலாம்னு பட்ஜெட் போட்டுட்டு இருக்கோம். நீ மத்திய நிதி அமைச்சரு, இது மாநில நிதி அமைச்சரு. 2 பேரும் சேர்ந்து பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ, என்னடா இப்படி சொல்ற? கோடி ரூபாய் கையில வர அன்னைக்கு அப்ப நமக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அதான் இப்பவே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா இல்ல, கரெக்ட் தான் கரெக்ட் தான். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. கோடி ரூபா தானே, கோடி ரூபா தானே. ஆமாடா, வரும், ஆனாலும் வந்துரும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆமா, சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ தான் பெட்டர் ஐடியா கொடுக்கலாம்ல. என்ன ஐடியா? நான் வரும்போது கூட 40ன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த 40 அப்படி 50 மாத்திக்க. எதுக்கு கம்மியா எழுதணும்? 50 பிக்கா யோசிச்சு பிக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அத மட்டும் மறந்துடாதீங்க. ஐயோ, அம்மா எங்க இங்க காட்டு, பாரு, காட்டு. இப்ப கூட்டி பாரு. இந்த 20 ஹோட்டலுக்கு, இந்த 5 காருக்கு, வீட்டுக்கு வந்து நான் சொன்னது போட்டு போட்டுட்டேமா. அப்புறம் இது வந்து யோ, தண்ணி என்ன கேட்டு தொலைய வேண்டியதானே? நீ பாட்டுல ஏதாவது செஞ்சு கை கால உடைச்சுக்கிறாதையா. இந்தா தண்ணி குடிச்சு தொலை. குடியா. கொண்டா, இந்தா. உன் பொண்ணை துரத்தி விட்டு டாக்டர் மருமகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போதான் அந்த சௌந்தர்யா. பொண்ண கூட பார்த்தா சாமியா. அத கேள்விப்பட்டு இன்னொரு கை கால் விளங்காம படுத்துறாத. ஏய் பாக்கு, சொல்லு, விளையாடாத. ஆமா, அப்படியே இவர்கிட்ட விளையாடிட்டாலும் இவர் உடனே எழுந்து குடுகுடுன்னு வந்து கபடி ஆடுவாரு. அதான் அவ சொல்றால, எல்லாம் உண்மைதான். இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் உன் பொண்ணு கண்ணம்மா உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு இங்கேயே வந்துருவா. ஓவர டென்ஷன் ஆயிராதையா. ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருக்குற போற. இது வெறும் உடம்பு இல்லையா, படுத்திருக்கிற ஏடிஎம் மிஷினு. பத்திரமா பாத்துக்கோ. வாமா, நம்ம அந்த பக்கமா போய் கணக்கு எழுதுவோம். இவர் எதிர்க்க கணக்கு எழுதிட்டாலும் வா.
பேசுறேம்மா. ஃபோன் பண்ணா கட் பண்ணும்போது திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிற மேனஸ் வேணாமா உங்களுக்கு? என் மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்களாமே, அது உண்மையம்மா? ஆமா, உண்மைதான். ஆனா உங்க மாப்பிள்ளைக்கு இல்ல, என் மகனுக்கு.